செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவரை பற்றி சொல்லி கேட்கவே வேண்டாம் அப்படின்னு ஊழல் புகார் அவரை கடுமையாக சாடிய அதே கரூர் செந்தில் பாலாஜி இடம் மாறி கோயம்புத்தூர் போகிறாரா? என்ன காரணம்? ஒன்றும் அங்கே செல்வாக்கு இல்லை, ரெண்டாவது இங்கே அசைன்மெண்ட்டு, இதை நீ பண்ணணும்ன்ட்டு. ஆனால் ஒன்று மறந்துட்டாங்க, பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சருமான எல் முருகன் கொங்கு நாட்டில் நன்கு அறிமுகமாக. அண்ணாமலை இல்லை என்பது ஒரு சில பேருக்கு அந்த வருத்தம் இருக்கலாம். பட் அண்ணாமலை இப்போ ஸ்டேட் ஃபுல்லாக ஆயிட்டார். அவர் எப்போ என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரையை நடத்தினாரோ, வெற்றிகரமாக நடத்தி பூர்த்தி செய்தாரோ, அப்போதே அவர் தமிழ்நாட்டு மைந்தன் ஆகிவிட்டார், கொங்கு மண்டலத்தின் மைந்தன் இல்லை. ஆகையினால அவருடைய பார்வையும் அவரை கட்சி பயன்படுத்துகிற அணுகுமுறையும் சிறப்பானதுதான். அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது. விருதுநகரை சேர்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக தான் காமராஜர் எப்படி மாநிலம் முழுக்க போற்றப்படுகிறவர், அதே மாதிரி திசை நோக்கி அண்ணாமலை நகர்ந்து விட்டார். ஆனால் அது இம்மெட்டீரியல். ஆனால் எல் முருகன் வானதி கடந்த முறை கடும் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க கமல்ஹாசனுக்கு. ஆகையினால் இவங்களுக்கெல்லாம் சாதகமான சூழல் இருக்குது. ஸோ நம்ம அந்த விஷயத்தை கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன்.